கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல இந்த நாட்களிலே நம்முடைய பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்தினல் விசேஷத்தை யூடியூப் மூலமாக உலகமெங்கிலும் பரவ செய்ததற்காய் தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். பெர்னார்ட் ஷா என்கிற ஒரு ஆங்கில புலவர் சொல்லுவார், புரோக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கிறது சொல்ல. அதாவது ஆங்கிலத்தை நாம் எவ்வளவு நன்றாக பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்வார். நம்முடைய போதகருடைய அந்த நடை எளிய மக்களும் சென்றடையும் விதமாக இருந்தது. நான் விசேஷமாக எடிட்டிங் செய்த ஜோஷுவாவையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அந்த பிக்சரைசேஷன் உண்மையாகவே குழந்தைகளையும் ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது. தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய போதகர் சுகவீனப்பட்ட போது எனக்கு அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எங்களுக்கு பதட்டம் இல்லை. எங்களுடைய பதட்டம் எல்லாம் அந்த பாடு. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது எவ்வளவு கஷ்டம் என்று. என்னுடைய தாயார் மூலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். விசுவாசத்திலே அவர் மேலே ஏறி வந்து விடுவார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர் நம்மளுக்கு ஒரு சாம்பியன். விசுவாசத்தை குறித்து அதிகமாய் நம்மளுக்கு போதித்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி அன்று கூட எல்லாரும் கரம் தட்டும்போது எனக்கு ஒரு காரியம்தான் நினைவுக்கு வந்தது. இந்த இடத்துல நான் பேச வேண்டும் தெரியல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு. கலைஞர் இறந்தபோது அவர்களுக்கு அந்த மெரினாவில் அடக்கம் பண்ண ஒரு பிரச்சனை வந்தபோது பின்னே அதை லா மூலமாக அதை தீர்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு டிஎம்கேலேருந்து ஒன்று போட்டிருந்தாங்க, அரசியல் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் நான், எனக்கே அரசியலா என்று நிரூபித்த தருணம் என்று சொல்லி. அதுபோல விசுவாசத்தையே உலகத்திற்கு சொல்லி கோருபவன் நான், எனக்கே விசுவாச பரீட்சையா என்று நிரூபித்த ஒரு சாம்பியனாய் நிற்பபடியினால, சாம்பியன் என்றால் பொதுவாக நாம் கோப்பையை கொடுப்பது வழக்கம். ஸோ சபை தலைவர் மூலமாக இந்த கோப்பையை நான் கொடுக்கும்போது ஊழியக்காரர்கள் அனைவரும் இங்கே லைனாக நின்று நம் தலைமை போதகரை கௌரிக்கும்படியாய் உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஊழியக்காரர்களும் முன்னே ஊழியக்காரர் மூலமாய் அந்த கௌரவத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சபை தலைவர் கொடுக்கும்போது அனைவரும் இப்படி லைனாக நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் நல்ல ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பன் அவர்கள் இப்பொழுது இந்த கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணும்பொழுது சபையாக நாம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நாம் நிறைவு செய்வதற்கு நம்முடைய பாஸ்டம்மா முன்னாடி வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம்.
நீர் பாய்ச்சலான தோட்டம் போலாவும் பற்றாத நீரூற்றை போல செழிப்போம். நீர் பாய்ச்சலான தோட்டம் போலாவும் பற்றாத நீரூற்றை போல செழிப்போம். நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம். துன்பங்கள் மத்தியில் தூயனல் பாதையில் நூறத்தனையான ஆசீர்வாதம். வாலாக்காமல் தலையாக்கும் பேராசி வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் பேராசி. வாலாக்காமல் தலையாக்கும் மேலாசி வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் பேராசி. நூறத்தனையான ஆசீர்வாதம்.